OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கோம். இதில் முதலாவதாக மக்களவை தேர்தலுக்கான தீவிர பிரச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தானில் இஸ்லாமியர்கள் தொடர்பாக பேசிய இந்த மத வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிற இந்த பிரச்சாரம் மக்களிடையே எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, எதிர்க்கட்சிகள் இதை அரசியல் களத்தில் பிரச்சாரமாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க இருக்கும். அடுத்ததாக சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் கையில் எடுத்திருக்கக்கூடிய முக்கிய தீவிர பிரச்சாரமாக இந்த என்டிஏ கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி அல்ல, நீங்க அளிக்கக்கூடிய வாக்கு அமித்ஷாவுக்கு தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. இதுவும் மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி இரண்டு நபர்களுமே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் காங்கிரஸினுடைய வாக்குறுதிகளுமே மிக பெரும் பிரச்சார களத்தில் மிக பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. மக்களிடையே போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அது வாக்கு பிரச்சாரமாக காங்கிரஸிற்கு பலன் அளிக்குமா அப்படிங்கிறது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கும். இதையெல்லாம் தாண்டி கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிறது சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசிய விஷயம். நான் நேர்மையற்றவன் அப்படின்னு நீங்க நிரூபிச்சா என்னை தூக்கிலிடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அதை ஒட்டி அமித்ஷா அவர்களும் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில இதுவரைக்கும் நடந்த 4 கட்ட வாக்குப்பதிவுல, அதாவது 380 தொகுதிகளில் 270 தொகுதிகள் பாஜக வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காரு அப்படின்னும் விரிவாக பார்க்கலாம். முதல்ல பிரதமர் மோடி அவர்களுடைய ராஜஸ்தான் பிரச்சாரத்தில் அவர் என்ன பேசினார் அப்படின்னா, 2016 தேர்தலின் போது மன்மோகன் சிங் இதை பேசியிருந்தாரு, இதை சொல்லியிருந்தாரு, வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க காங்கிரஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இந்த விஷயத்த பேசியிருக்காரு. அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், அதாவது இந்துக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடுவாங்க, இந்து பெண்களின் தாலியை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அது மத வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய உச்சபட்ச வகையில் இருந்தது. இதை எதிர்க்கட்சிகள் ரொம்பவே தீவிரமாக எதிர்த்தாங்க. இது மிக பெரும் பேசுபொருளாகியது. ஆனால் இது சம்பந்தமா தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. இதை பற்றி விளக்கம் கொடுப்பதற்காக நேரடியாக பிரதமருக்கு கொடுக்காம அமித்ஷா அவர்களுக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இது சார்பாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மக்களிடையே சேர்ந்துருச்சு, பிரதமருடைய இந்த மத வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய இந்த பிரச்சாரமானது மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னதும் தான் இந்திய தேர்தல் ஆணையம் இதை பார்த்துருக்காங்க. இது சம்பந்தமா விளக்கம் அளிக்க சொல்லி அமித்ஷாவிற்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. எங்க பிரதமர் அவர்கள் கோச்சுக்க போறாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்தையும் முன்வைத்து அவருக்கு சார்பாக மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பி கூல் பண்ணிட்டாங்க பாஜகவை அப்படிங்கிற விமர்சனத்தையும் காங்கிரஸ் தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. சரி, இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சதிலிருந்து பாஜக மூத்த தலைவர்களுடைய பிரச்சாரங்கள் எங்கெங்க எந்த அளவுக்கு மக்களிடையே மத வெறுப்புணர்வை தூண்டும் வகையில இருந்தது, சில பொய் பிரச்சாரங்களும் இருந்தது அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருந்தது. அவை என்ன அப்படின்னு ஒரு சிலதை மட்டும் பார்த்தலாம். ராஜஸ்தான்ல பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஊடுருவல்காரர்கள், அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் அப்படின்னு இஸ்லாமியர்கள் குறித்து பேசியிருந்தாரு. அதற்கு பிறகு இப்ப பின்வாங்கியிருக்காரு. அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக ஜேபி நட்டா காங்கிரஸ் இந்த தேர்தலுக்கான வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை விமர்சித்த ஜேபி நட்டா, இது காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகளா இல்ல முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வாக்குறுதிகளா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்னிச்சிருந்தாரு. இதுவுமே மிக பெரும் பேசுபொருளாகி இருந்தது. அடுத்ததாக அனுராக் தாக்கூர் பேசும்போது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை அந்நிய சக்திகளுக்கு துணை போவது போல் இருந்தது அப்படின்னு பேசியிருந்தாரு. அதையும் தாண்டி அமித்ஷா அவர்கள் பல்வேறு மேடைகள்ல மத வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில பேசியிருந்தாரு. இதன் மீதெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்ததா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கிறத தீவிரமாக அரசியலை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து முன் வச்சு கொண்டே இருந்தாங்க. இதன் ஒரு கட்டமாக தான். ஏன் அப்படின்னா பாஜக தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ்
காங்கிரஸ் தரப்பிலிருந்து சாடல் எழுகிறது. பாஜக தரப்பிலிருந்து பல்வேறு விஷயங்கள் புதிதாக தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொல்லப்படுகிறது. இதை முன் வச்சுதான் ஹிந்து பத்திரிகையினுடைய மூத்த பத்திரிகையாளர் ராம் அவர்களும் முன்னாள் நீதிபதிகள் இருவரும் இணைந்து மூவராக பிரதமர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, 2 பேருமே ஒரு மேடையில உட்கார்ந்து விவாதிக்க தயாரா? ஏன் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை பொய் பிரச்சாரங்கள், பிரதமர் மோடி அவர்கள் பொய் பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாரு, இதெல்லாம் பொய், இதெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள்னு ஒவ்வொரு பிரச்சாரங்களின் போதும் காங்கிரஸும் முன்வைக்கிறாங்க இல்லையா? அதனால 2 நபர்களுமே உட்கார்ந்து ஒரு விவாதத்துல கலந்து கொள்ளணும் அப்படின்னு. அதற்கு மறுநாளே ராகுல் காந்தி அவர்கள் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா பாஜக தரப்பிலிருந்து எந்தவித பதிலுமே வராம தான் இருந்தது. அதற்கு பிறகு ஒரு பாஜகனுடைய ஒரு தலைவர், வேறொரு பாஜக தலைவர் வந்து இந்த விவாதத்துல கலந்து கொள்ள தயார் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. பிரதமர் மோடி அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ இந்த விவாதத்துல கலந்து கொள்ள தயாராக இல்லை. இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக இருந்தது. இதையும் தாண்டி பிரதமர் மோடி அவர்கள் மத வெறுப்புணர்வை தூண்டுகிறார். ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி ஒரு மதத்தை சாடும் விதமாக மத வெறுப்பு அரசியலை பேசலாமா, அதுவும் தேர்தல் நேரத்தில், இது மத கலவரங்களை உண்டாக்காதா அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்ததற்கு பிறகு கடைசியா பிரதமர் மோடி அவர்கள் இந்த மத வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய இந்த ராஜஸ்தான்ல அவர் வந்து இந்த இஸ்லாமியர்கள் தொடர்பா பேசியிருந்த அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அதற்கு நான் பேசவே இல்லை, இஸ்லாமியர்கள் குறித்து நான் பேசவே இல்லை, அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் தான் நான் பேசினேன், அதே மாதிரி ஊடுருவல்காரர்கள் தான் பேசினேன், வெளிநாடுகள்ல இருந்து சட்டத்திற்கு புறம்பாக நம் நாடுகள்ல குடியேறியவங்களை தான் நான் வந்து அங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி ஏழைகளை தான் நான் குறிப்பிட்டேன், அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வர்கள் அப்படின்னாவே அது இஸ்லாமியர்களை தான் சாருமா? ஏன் காங்கிரஸிற்கு இஸ்லாமியர்கள் மீது இப்படி ஒரு வெறுப்பு? அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் நான் சொன்னது ஏழைகளை தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான பதில்களை கொடுத்திருக்காரு. அவர் சொன்னதுல இருந்து அவர் பின்வாங்கியிருக்கார். இதுதான் நடந்திருக்கு. ஆனா அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்ல பேசும்போதும் இந்த மாதிரியான விஷயங்கள், ராமர் கோயில், இஸ்லாமியர்கள் மீதான அந்த விமர்சனங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்காரு அப்படிங்கிறதும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி, அடுத்ததாக அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மதுபான ஊழல் வழக்கு அப்படிங்கிற அந்த வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து பிறகு ஜாமீன்ல, இடைக்கால ஜாமீன்ல பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிவந்திருக்காரு. வெளிவந்ததுமே அவருடைய தீவிர பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்தாரு. பிரச்சாரத்துல அவர் எடுத்த விஷயம்தான் இதுவரைக்கும் யாருமே பேசாத ஒரு விஷயமா இருந்தது. அனைவருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல, அதாவது 2024 தேர்தல்ல என்டிஏ கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி அல்ல. ஏன் அப்படின்னா, அவரு அடுத்த ஆண்டு 75 வயதை கடந்துடுவார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் 75 வயதை கடந்துட்டா அவர் அந்த மூத்த தலைவர் பதவியில இருக்க முடியாது, பிரதமர் வேட்பாளராக இருக்க முடியாது. இதற்கு எடுத்துக்காட்டு அத்வானி, இன்னும் சில தலைவர்களையும் சொல்லலாம். இவங்கெல்லாம் அரசியல்ல இருந்து, தீவிர அரசியல்ல இருந்து ஓய்வு பெற்றதற்கு காரணமே பிரதமர் மோடி அவர்கள் தான். ஏன் அப்படின்னா, அத்வானி அவர்களையே வயது மூப்பை காரணம் காட்டி தான் அரசியல்ல இருந்து ஓய்வு பெற செய்தாங்க. அதே நிலைமை இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கும் திரும்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசினார். அதையும் தாண்டி பிரதமர் வேட்பாளர், இந்தியா கூட்டணியினுடைய அந்த பிரதமர் வேட்பாளர் போட்டியில 3 நபர்கள் இருக்காங்க. குறிப்பா நீங்க அளிக்கக்கூடிய வாக்கு பிரதமர் மோடிக்கல்ல அமித்ஷாக்கு தான் அப்படிங்கிறத மனசுல வச்சே வாக்களிங்க அப்படிங்கிற விஷயத்த அவரு பிரச்சார களத்துல முன்னெடுத்திருந்தாரு. அது மிக பெரும் பேசுபொருளாக இருந்தது. பல்வேறு விவாதங்களையும் கிளப்பி இருக்கு. பிரதமர் மோடி, தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் கிடையாதா? ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் பிரதமர் வேட்பாளர் யார், அந்த போட்டியில யார் இருக்காங்க அப்படிங்கிற விவாதங்களையும் கிளப்பி இருக்கிறது. அடுத்ததாக காங்கிரசினுடைய தேர்தல் வாக்குறுதிகளும், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி இவங்களுடைய தீவிர பிரச்சாரங்களும் பதிலடிகளும், எந்த பக்கம் இருந்து யார் வந்து தாக்குதல்களை நடத்தினாலும், அதாவது பிரச்சார தாக்குதல்களை, காங்கிரசின் மீது சாடல்களை வைத்தாலும் உடனடியாக அதற்கு தக்க பதிலடியை கொடுக்கறதுல ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தீவிரமாவே இருக்காங்க, சிறப்பாக செயலாற்றிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சார களமானது முன்பிருந்ததை விட இன்னும் கொஞ்சம் காங்கிரஸிற்கு தீவிரமாகவே இருக்கு. அதையெல்லாம் தாண்டி
பிரியங்கா காந்தி அவங்களுடைய தீவிர பிரச்சாரத்தை பார்த்த காங்கிரஸ் தொண்டர்கள், மூத்த நிர்வாகிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்திரா காந்தியை பார்க்கறது போலவே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்கிறதா நமக்கு தகவல்களும் செய்திகள்ல வந்திருக்கு. சரி, பிரியங்கா காந்தி அப்படி என்ன பேசிட்டாங்க அப்படின்னா, இந்த பிரதமர் மோடியின் அந்த இஸ்லாமியர்கள் தொடர்பாக, அதாவது மன்மோகன் சிங் தான் இந்த விஷயத்தை பேசியிருந்தாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்களுடைய தாலியை கூட பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, நாட்டின் சொத்தை வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு மோடி பேசியிருந்தாரு. பேசியதை ஒட்டி மன்மோகன் சிங் தான் வந்து 2016 பேசியிருந்தாரு, காங்கிரஸோடைய வாக்குறுதியை அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. இது ஒரு மிக பெரும் பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறத சொன்னதோடு இல்லாம, இந்த நாட்டிற்காக என் அன்னை தன் தாலியையே பறி கொடுத்தாங்க, என் தந்தையே நாங்க ஒரு மூட்டை கட்டி தான் நாங்கள் வீட்டுக்கே தூக்கிட்டு வந்தோம், இதையெல்லாம் என்னைக்காவது நாங்கள் அரசியலாக பேசியிருக்கோமா, பிரச்சார களத்தில் பேசி வாக்கு சேகரித்திருக்கோமா அப்படின்னு அவங்க கண்ணீரோட பேசின விஷயம் மிக பெரும் பேசுபொருளாகி இருந்தது. மக்களும் அந்த அந்த பிரச்சார களத்தில் கூடியிருந்த மக்களும் கலங்கி தான் போனாங்க. நம்ம ஊடகங்கள்லையும் பார்த்துருந்தோம். இதையும் தாண்டி காங்கிரஸினுடைய வாக்குறுதிகள், அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு விஷயங்களை பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்காரு. அதில் அந்த வாக்குறுதிகள் மிக ஒரு ஹீரோ மாதிரி செயல்படுது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு சொல்லாத மிக பெரும் விஷயம் ஒண்ணு நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதையும் தாண்டி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் 5 கிலோ இல்ல 10 கிலோ ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. 10 கிலோ தானியங்கள் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. காங்கிரஸினுடைய அந்த ஐக்கிய முற்போக்கு ஆட்சி காலத்துல தான் இந்த உணவு, அதாவது உணவு பாதுகாப்பு சட்டம் மூலம் உணவு உரிமை சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கியதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசினார். சரி, இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸினுடைய தேர்தல் வாக்குறுதிகளா ஹீரோவா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 10 கிலோ ரேஷன், மாதம் 8500, அதாவது வருஷத்துக்கு 1 லட்சம், அது பெண்களுக்கு வழங்கப்படும். அப்புறம் இந்த கல்வி, மருத்துவம், இந்த வறுமையிலிருந்து மீட்போம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுமே 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, 30 லட்சம் வேலை வாய்ப்புக்கான கையெழுத்தை போடுவோம் அப்படிங்கிற விஷயம். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்ரா அப்படிங்கிறத 2 முறை கையில் எடுத்திருந்தாரு. அது இந்தியா முழுவதுமே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அந்த பாரத் ஜோடோ யாத்ரா அப்படிங்கிறது நடந்துச்சு. இதுல கூட்டணி கட்சியினர் பல்வேறு தலைவர்களும் அதுல கலந்து கொண்டாங்க. சென்ற இடமெல்லாமே ராகுல் காந்திக்கு ஒரு மிக பெரும் வரவேற்பு கிடைத்தது. அதை பார்த்த எதிர்கட்சிகள் கலங்கிதான் போயிருந்தது. அந்த சமயத்துல அந்த பாரத் ஜோடோ யாத்ரால போன பிறகு அவர் வந்து நிறைய விஷயங்கள் மக்களோட கலந்து பேசினாரு, திண்ணையில படுத்து தூங்கினார், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், அதாவது எளிய மக்களோடு அவருக்கு பயணப்படுவதற்கான ஒரு மிக பெரும் ஒரு களத்தை கொடுத்தது எனக்கு இந்த பாரத் ஜோடோ யாத்ரா அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. அந்தபடி எளிய மக்களுக்கான வாக்குறுதிகள் இந்த காங்கிரஸினுடைய வாக்குறுதிகள்ல நிறையவே இருக்கு. எடுத்துக்காட்டாதான் இந்த 10 கிலோ ரேஷன் அரிசி, பெண்களுக்கு இந்த 8500 மாதமான விலை போடப்படும், அது போக இந்த கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வாக்குறுதிகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த CA சட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சாதி வாரி கணக்கெடுப்பு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காங்கிரஸினுடைய எலெக்ஷன் ஹீரோவாக வாக்குறுதிகள் வந்து இருக்கு. இது எல்லாமே பாஜகவிற்கு ஒரு மிக பெரும் சவாலாக தான் இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்க வெளிப்படையாக அதை ஒத்துக்கலைனாலும் அரசியல் விமர்சகர்கள், மூத்த அரசியல் விமர்சகர்களோட விமர்சனங்கள் இதுவா தான் இருக்கு. சரி, இதை அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு பிரச்சாரத்துல 4 கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. 5வது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரத்துல அனைவருமே ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரத்துல பேசின பிரதமர் மோடி அவர்கள், நான் நேர்மையற்றவன் அப்படின்னு நிரூபிச்சு விட்டால் என்னை தூக்கில போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது காங்கிரஸின் ராகுல் காந்தி எந்த மேடையில பேசும்போதும் என்னை அம்பானி அதானிக்கான பிரதமர், அவங்களுக்காகவே நான் வாழ்றேன், அவங்களுக்காகவே அனைத்து திட்டங்களையுமே நான் கொண்டு வரேன், அவங்களுக்காகவே சட்டங்களை நான் மாற்றி வடிவமைக்கிறேன் அப்படின்னு என் மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார் இல்லையா. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை, நான் நேர்மையற்றவன் அப்படின்னு அவங்க நிரூபிச்சு விட்டா என்ன தூக்கில போடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதையெல்லாம் தாண்டி அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி பிரச்சாரத்துல பேசியிருந்தார் இல்லையா, பிரதமர் மோடி அவர்களுடைய 10 ஆண்டு சாதனை என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்த 10 ஆண்டுகள்ல 20 முதல் 25 கோடீஸ்வரர்களை உருவாக்கியது, அதானி அரசை நடத்தியது அப்படின்னு மிக பெரும் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அந்த குற்றச்சாட்டை பிரதமர் மோடி அவர்கள் முன்வைச்சுதான் நான் நேர்மையற்றவன் அப்படின்னு நிரூபிச்சு விட்டா என்ன தூக்கில போடுங்கன்னு சொல்லியிருந்தார். சரி, அதற்கு அடுத்ததாக ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு காலத்துல
டாடா பிர்லாவை முன் வச்சு அவர் மீது மிக பெரும் அவதூறுகள் கிளப்பப்பட்டன. அதே அவதூறு களங்கம் காலத்துல இப்ப நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஜவஹர்லால் நேருவை முன் வச்சு பேசியிருக்காரு. இதை ஏன் நம்ம பேசுறோம் திரும்ப அப்படின்னா, பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், பாஜகவின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2024 தேர்தலில் கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் வெற்றி பெறுவார், பாஜக ஜெயிக்கும், அதையும் தாண்டி மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லி இதை முன் வச்சு யாரை முன் வச்சு பேசுறாங்க அப்படின்னா நேரு அவர்களை முன் வச்சுதான். ஸோ அதனால இப்ப அதை ஒட்டியே பிரதமர் பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும். கடைசியா பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவர் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா, பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்காதுன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. மக்களவை தேர்தலுடைய 4 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது இல்லையா, அதாவது 380 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 380 தொகுதிகளிலேயே பாஜக கண்டிப்பாக 270 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அதற்கு அவர் 2019 பாஜக வென்ற இடங்களை, வென்ற தொகுதிகளை முன் வச்சு அவர் பேசியிருக்கார். 2019 பாஜகவிற்கு இருந்த களச்சூழல், காங்கிரஸ் இருந்த இடத்துல தான் இன்றும் காங்கிரஸ் இருக்கிறதா, பாஜகவிற்கு அவங்களுக்கு இருந்த பக்க பலன்களாக இருந்த விஷயங்கள் இப்பவும் இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் முன் வச்சு நம்ம பேச வேண்டியதா இருக்கு. பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறாங்க, ஆனா பாஜகவின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை முன் வச்சு 2019 பாஜகவிற்கு கை கொடுத்த தொகுதிகள் இப்பொழுதும் கை கொடுக்கும், அங்க நாங்க ஈஸியா வென்று விடுவோம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவர் முன்வைத்து பேசியிருக்காரு. இந்த தொகுதிகள்லாம் நாங்க 2019 வெற்றி பெற்றிருந்தோம், அந்த தொகுதிகளில் மீண்டும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நாங்க பலமாக இருக்கிறோம், பிரதமர் மோடி அவர்களுடைய வளர்ச்சி பாதையில கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. ஆனா 2019 இருந்த களச்சூழல் இப்பயும் இருக்கிறதா அப்படின்னா அது மிக பெரும் கேள்விக்குறிதான். ஏன்னா காங்கிரஸ் இந்த முறை வலிமையாக களம் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா அப்படிங்கிற கூட்டணியை அமைத்திருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல அந்த கூட்டணி இணக்கமாக இல்லை, அந்த மாநிலத்துல பலமாக இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அந்த மாநிலத்தில் தனித்து போட்டியிடுகிறது, மம்தா பானர்ஜி மேற்கு வங்கம் அப்படின்லாம் பார்த்தா கூட அந்த இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி ஒன்றிணைந்திருக்கிறது. அந்த கூட்டணியினுடைய ஒரே கொள்கை, ஒத்த கொள்கையாக என்ன இருக்கு அப்படின்னா, மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சியை பிடித்து விடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது. அவங்க பாஜக இந்த 10 ஆண்டு செயல்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இவை எல்லாமே பாஜகவிற்கு ஒரு பின்னடைவை தரும் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. அதையெல்லாம் தாண்டி எடுத்துக்காட்டாக கர்நாடகா பாஜக 2019 எத்தனை தொகுதிகள் பெற்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா கர்நாடகால இந்த முறை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகள் மிக சொற்பமாக தான் இருக்கும் அப்படின்னு பல ஊடகங்களும் சொல்றாங்க, மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பிரஜ்வல் ரேவண்ணா அந்த ஹசன் தொகுதியினுடைய எம்பி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய அந்த ஆபாச வீடியோக்கள் கிட்டத்தட்ட 2500 3000 வீடியோக்கள் பாதிக்கப்பட்டது. 250 300 பெண்கள், அதுல ஒரு பெண்ணை காணாம போயிட்டாங்க, அதாவது யாரோ அவங்கள கடத்தியதாகவும் மிரட்டியதாகவும் இந்த மாதிரி அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது, அதுக்கு பிறகு அந்த பெண்ணை மீட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் தாண்டி ரேவண்ணாவை கைது செய்திருந்தாங்க. இந்த விஷயத்துல இந்த மாதிரியான நிறைய பின்னடைவுகள் இருக்கு. குறிப்பா கர்நாடகால சொற்ப தொகுதிகள் தான் பாஜகவிற்கு கிடைக்கும், கிடைத்தால் அதுவே மிக பெரும் கிஃப்ட் தான் பாஜகவிற்கு அப்படிங்கிறது தான் பெரும்பான்மை அரசியல் விமர்சகர்களுடைய கணிப்பாகவும் இருக்கு. அதே மாதிரி தெலுங்கானா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல குறிப்பா இளம் தலைவர்கள் இந்த களத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. குறிப்பா அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் பீகார்ல, இந்த மாதிரியான நிறைய களத்துல நிறைய போட்டிகள் இருக்கிறது இந்த முறை பாஜகவிற்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரே போட்டியாக என்ன இருக்கு, எந்த கட்சியும் சாராத ஒரு போட்டி அப்படின்னா 10 ஆண்டுகள் ஆட்சியினுடைய சுணக்கம், மாற்றத்தை தேடும் மக்கள். இந்த விஷயங்கள் இந்த எலெக்ஷன்ல பெரிய களமாடும் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கு. மீண்டும் பல்வேறு செய்திகளோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.